பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சீராக் ஞான புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 34 36 வரை. அழுவோரை தவிர்க்காதே, புலம்புவோரோடு புலம்பு, நோயாளிகளை சந்திக்க தயங்காதே. இத்தகைய செயல் மற்றவர்களின் அன்பினை உனக்கு பெற்று தரும். எல்லாவற்றிலும் உன் முடிவை நினைவில் கொள். அவ்வாறென்றில் ஒருபோதும் நீ பாவம் செய்ய மாட்டாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இந்த காலை பொழுதிலே எங்களை ஆசீர்வதிக்க, எங்களோடு முகமுகமாக பேச, எங்களை தேடி வந்திருக்கக்கூடிய கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு நாளும் தகப்பனே, உமது வல்லமை மிக்க பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டு, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமையை புரிந்து கொண்டு, நீர் எங்களோடு பேசுவதை ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் கேட்டுக்கொண்டு நடக்கக்கூடிய மனப்பாங்கை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தந்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் சுவாமி. கடந்த நாட்களிலெல்லாம் கண்ணீரோடும் வேதனையோடும் உம்மை தேடி வந்து, தன்னுடைய நோய்க்காகவும், தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும், குடும்ப சூழ்நிலைகளுக்காகவும், குழந்தை பாக்கியத்திற்காகவும், குடும்ப பிரச்சனைக்காகவும் ஜெபித்த பொழுது, ஆண்டவரே, எல்லாவற்றையும் கேட்டு நீர் அவர்களுக்கு பதில் கொடுத்து, அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து உயர்த்தி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான நேரத்திலே, இந்த அருமையான நாளிலும் கூட யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு உம்மை தேடி வந்து, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமை மிக்க தெய்வம், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே எனது குரலை கேட்க வந்து இருக்கின்றார் என்று சொல்லி, ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த உமதோடு பேசிக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. பிள்ளைகள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவர் மீது மனம் இறங்குவீராக. யார் யாரெல்லாம் உண்மையிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரக்கூடிய அருளையும் ஆற்றலையும் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லேன் நம்பிக்கை மிக்க உள்ளத்தோடு வந்திருக்கிறார்களோ அவருடைய உள்ளங்களை ஆய்ந்து அறிந்து பார்த்து அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஏனென்றால் இந்த நாட்களிலே ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் கஷ்டத்தோடு இருக்கிறார்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள். சில பேர் இந்த உலகத்தை விட்டு மாய்ந்து போய் இருக்கிறார்கள். மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியாத நோய்களினால் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஒவ்வொரு மருத்துவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு மருத்துவர் மீதும் அறிவாற்றலையும் ஞானத்தையும் கொடுப்பீராக. உன்னத பலத்தை கொடுத்து தாங்கிக் கொள்வீராக. எதற்காக நீர் மருத்துவர்களை அழைத்திருக்கின்றீர்களோ ஆண்டவரே, மருத்துவர்கள் அதன்படி நடக்கவும், அவர்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் உமக்கு பணி செய்யவும், ஏழை எளிய மக்கள் மீது மனம் இறங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாட்களிலே ஏழை எளிய மக்களை நீர் நினைவு கூறுகின்றீர். யார் யாரெல்லாம் உண்மையிலே உம்மை தேடி வந்து, ஆண்டவரே, என்னிடம் ஒன்றுமில்லை, எனக்கு நீர் மட்டும் போதும், உம்முடைய அருள் மட்டும் போதும் என்று சொல்லி உமது அருளுக்காகவும் இரக்கத்திற்காகவும் நம்பிக்கையோடு உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. எல்லோரையும் பலப்படுத்திடுவீராக. எல்லோரையும் ஆசீர்வதித்து உமது அன்பு பிள்ளைகளாக மாற்றிவிட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் ஏழை எளிய மக்கள் கசப்பு உணர்வோடு இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் கசப்பு உணர்வும் மற்றவர்களுக்கு சாபத்தை கொண்டு வரும் என்பதை அறிகின்றோம். எனவே தகப்பனே, எல்லோருக்கும் உதவி செய்து நடக்கக்கூடிய மனப்பாங்கை கொடுப்பீராக. இந்த நாளிலே யார் யாரெல்லாம் உண்மையிலே மனம் திருந்தி மனம் மாறி, நான் பாவம் செய்து விட்டேன், நான் இந்த உலகத்திலே வாழ வேண்டுமே என்றால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு தேவை என்று சொல்லி உம்மை தேடி வந்து உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, அவருடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பீராக. உமது கல்வாரி இரத்தம், மாசு மறுவற்ற இரத்தம், உமது பரிசுத்த இரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே, நீர் பிள்ளைகள் மீது உமது பரிசுத்த இரத்தத்தை ஊற்றும் பொழுது, அவர்களை கழுவும் பொழுது உண்மையிலே அவர்கள் கழுவப்படுவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் எல்லா மக்களுடைய நோய்களையும்
கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்து இருக்கின்றீர். ஒருவேளை பாவத்தின் நிமித்தம் நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம், ஒருவேளை அவருடைய தீமையின் நிமித்தம், கெட்ட சிந்தைகளின் நிமித்தம், தன்னுடைய உடலை பாவத்திற்காக அர்ப்பணித்தது நிமித்தம் நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம். அந்த நோய்களை உமது கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. உமது பிள்ளைகள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே உம்மையே தகன பலியாக கொடுத்தீரே. இந்த நாளிலும் கூட யார் யாரெல்லாம் உம்மை ஏற்றுக்கொண்டு நடக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் உண்மையிலே உம்மை தேடி வருகிறார்களோ, அவர்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படவும், அவர்கள் அனைவரும் என் ஆண்டவருடைய மகிமையை புரிந்து கொள்ளக்கூடிய அன்பு பிள்ளைகளாக உருமாறிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அந்த தாபார் மலையிலே நீர் உருமாறினீரே ஆண்டவரே. உமது சீடர்களுக்கு முன்பாக உருமாறி உமது உயிர்ப்பை குறித்தவர்களுக்கு அறிவித்ததை போல ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை உருமாற்றி கொண்டு இருக்கின்றீர் நற்கருணையின் வழியாக. ஆண்டவரே, நற்கருணை நாதராய் இருக்கக்கூடிய உம்மை நாங்கள் உள்ளத்தில் சுமக்கக்கூடிய வேளையிலே உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கின்றோம். ஆண்டவரே, யார் யாரெல்லாம் உண்மைக்காக போராடி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். சீராக்கு 4:28 சொல்லப்பட்டு இருக்கின்றதே, இறக்கும் வரை உண்மைக்காக போராடு, கடவுளாகி ஆண்டவர் உனக்காக போரிடுவார் என்று சொல்லி, இந்த நாளிலும் கூட உண்மைக்காக போராடக்கூடிய நீதி தலைவர்கள் உண்டு, உண்மைக்காக போராடக்கூடிய அட்வொகேட்டுகள் உண்டு, உண்மைக்காக போராடக்கூடிய அரசியல் தலைவர்கள் உண்டு. எல்லோரையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து அனைவரும் நேர்மையோடும் உத்தமத்தோடு நடக்கவும், சாகும் வரை உண்மைக்காக போராடக்கூடிய மன பக்குவத்தை அவர்களுக்கு கொடுத்திடுவீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலும் கூட அதிகாலையிலே நாங்கள் அனைவரும் திறப்பில் நின்று இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கின்றோம். நடக்க இருக்கக்கூடிய பொது தேர்தலுக்காக உமை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அநேக அரசியல் தலைவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாதபடி மக்களை ஏமாற்றி கொண்டு மக்களை குடி வெறிக்கு அடிமையாக்கி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் உண்டு. இந்த அருமையான நேரத்திலும் நாளிலும் கூட தகப்பனே, குடி பழக்கங்களுக்கு அடிமையாக்கிய அரசியல் தலைவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். குடி வெறிக்கு அடிமையாய் இருக்கக்கூடிய மக்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். அனைவரும் மனம் மாறி என் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து இந்த உலகத்திலே ஆண்டவரே மகிழ்ச்சியோடும் குறிப்பாக இந்திய தேசத்திலே அவர்கள் வாழ்ந்திடுவார்களாக. இந்த நேரத்திலும் கூட தகப்பனே, வளைகுடா நாடுகளுக்காக ஜெபிக்கின்றோம். எந்த நாடுகளெல்லாம் போர் நடந்து கொண்டு இருக்கின்றதோ அனைத்து நாடுகளையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. மக்கள் அனைவரும் உருமாறி, மக்கள் அனைவரும் மனம் மாறி, அங்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவரும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த அமைதியை அவர்கள் இந்த நாளிலே சுவைத்து பார்ப்பார்களாக. ஆண்டவரே, உம்மால் முடியாத காரியம் எதுவும் உண்டோ இந்த உலகத்தில்? உம்மால் எல்லாம் கூடும் தகப்பனே. எனவே தலைவர்கள் பாவம் செய்யாதபடி இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. இந்த நேரத்திலும் கூட தகப்பனே, யார் யாரெல்லாம் என்னோடு இணைந்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ, என்னுடைய பிள்ளைக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்தால் நன்றாக இருக்குமே, என்னுடைய பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தால் மகிழ்ச்சியோடு வாழ்வார்களே, கற்பத்தின் கனியை ஆசீர்வதிக்கும்படியாகவும் கடன் பிரச்சனைகளில் இருந்து வெளியிலே வரும்படியாகவும் என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கட்டுகள் அனைத்தையும் உடைத்தெறிந்திட வேண்டுமாயும் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. கட்டப்பட்ட மனிதர்கள் எல்லாம் இந்த நேரத்திலே என் ஆண்டவருடைய மகிமையை காண்பார்களாக. கட்டுண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் என் ஆண்டவரை துதிப்பார்களாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துதியின் நடுவில் வாசம் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். அவருடைய பலவீனங்களை எடுத்து மாற்றிட வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட தகப்பனே, அதிகாலையிலே உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். நேற்றும் இன்றும் மரித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபித்த பொழுது எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன்.
பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. மதுராட்சியம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் ஜெபமாலே அன்னையே, இரக்கத்தின் ராக்கினியே, உத்திரிக்க அன்னையே, இந்த நாளில் எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தையும் உமது மகனுடைய உடனிருப்பையும் உமது மகனை தரிசிக்க கூடிய அந்த பாக்கியத்தையும் பெற்று தருவீராக. அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.